ஒரு நாள் பாபா ஒரு சிற்றாற்றை அடைந்து நீராடி குளிர்காற்று வீசுகின்ற அந்த சூழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவர் புகைப்பிடிக்க குழாயை தயார் செய்து கொண்டிருக்கையில் ஒரு தவளை கத்தும் சத்தம் கேட்டது. அவ்வமயம் அங்கு வந்த பயணி ஒருவர் பாபாவை தன் வீட்டுக்கு வரும்படி வருந்தி அழைத்தார். மறுபடியும் தவளை ஒலி கேட்டது. அது என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு பாபா, தான் செய்த கர்ம வினையின் பயனாக தவளையாக வந்துள்ள அது அந்த கர்ம பலனை இப்போது அனுபவிக்கின்றது என்றார். பின்னர் பாபா தானே சென்று அந்த தவளையை பார்த்து வருவதாக கூறி கிளம்பினார். அங்கு ஒரு பாம்பு அந்த தவளையை பிடித்து கொண்டிருக்க தவளை வேதனை தாங்காமல் அலறிக் கொண்டிருந்தது. இரண்டுமே தமது முற்பிறவியில் செய்த கர்ம பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன என்று பாபா கூறினார். பயணி பயந்தவாறு இன்னும் சில நிமிடங்களில் பாம்பு தவளையை விழுங்கிவிடப் போகிறது என்றார். அப்போது பாபா, அவற்றை அப்படியே விடக்கூடாது, நான் அவற்றின் தந்தை, இங்கு இப்போது இருக்கிறேன். பாம்பு தவளையை கொல்லவிடக்கூடாது, அதை நான் தடுத்து விடுகிறேன் என்று பாருங்கள் என்றார். மறுபடியும் புகைத்துவிட்டு பாபா அங்கு சென்று, ஓ வீரபத்ரா, உன் எதிரி பசப்பா தவளையாக பிறந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையா? நீ பாம்பாக பிறந்தும் இன்னும் உங்கள் பகை தீரவில்லையா? உங்களுக்கு வெட்கமில்லை? உங்கள் பகைமை மறந்து சாந்தி பெறுங்கள் என்றார். இதை கேட்டவுடன் பாம்பு தவளையை விட்டு நீரில் மூழ்கி சென்று விட்டது. தவளையும் குதித்து புதரில் சென்று ஒளிந்து கொண்டது. இந்த அதிசயங்களை கண்ட பயணி பாபாவிடம், வீரபத்ரன் பசப்பா என்போர் யார்? அவர்களுக்குள் விரோதம் ஏன் என்று வேண்டி கேட்டிட பாபா கீழ்கண்ட வரலாற்றினை, அதாவது பாம்பு தவளைகளின் முற்பிறப்பு வாழ்க்கை பற்றி எடுத்துரைக்கிறார். பாழடைந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அங்குள்ளோர் அதனை புதுப்பிக்க நிதி வசூல் செய்து உள்ளூர் பணக்காரர் ஒருவரை பொருளாளராக நியமித்து கோவில் புதுப்பு பணியை அவரிடம் ஒப்படைத்தனர். அவர் நம்பிக்கையோடு கணக்கு வழக்குகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவனோ பரம கஞ்சன். சிறிதளவே கோவிலுக்கென பணம் செலவு செய்தான். ஓரளவு மட்டுமே கோயில் பழுது பார்க்கப்பட்டது. அவன் தன் சொந்த பணத்தில் சிறிதும் செலவழிக்கவில்லை என்பதோடு கோவிலுக்கான பொது பணத்தில் பெருமளவையும் தானே எடுத்துக்கொண்டான். மறுபடியும் மக்கள் கொஞ்சம் பணம் வசூல் செய்து அந்த கஞ்சனிடமே கொடுத்து அவனையும் உதவ வேண்டினர். எனினும் பொருளை கஞ்சனே எடுத்துக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டான். ஒரு நாள் இரவு அந்த பணக்காரனது மனைவியின் கனவில் சிவபெருமான் தோன்றி, எழுந்து கோவில் கோபுரத்தை கட்டி முடி, நீ செலவழித்தது போல் 100 மடங்கு உனக்கு நான் தருகிறேன் என்றார். இதற்கும் பணக்காரன் மசியவில்லை. இது வீண் கனவு, உண்மையாக இருந்தால் ஏன் என் கனவில் வந்து அவர் சொல்லவில்லை என்று சும்மா இருந்து விட்டான். மறுபடியும் அந்த அம்மையார் கனவில் இறைவன் தோன்றி, உன் கணவரை பற்றியோ அவரிடம் உள்ள பணம் பற்றியோ கவலை வேண்டாம், கோவிலுக்காக செலவழி என்று அவரிடம் கேட்கவும் வேண்டாம். எனக்கு தேவை உண்மையான பக்தி. எனவே உன்னால் முடிந்ததை நீ விருப்பப்பட்டால் நீயே கொடு என்றார். இது குறித்து மனைவி கணவனிடம் எடுத்து கூறி தன் தகப்பனார் தனக்கு போட்ட நகைகளை கொடுக்க முன்வந்தாள். கஞ்சன் கடவுளையே ஏமாற்ற எண்ணினான். நகைகளை ரூபாய் 1000 மதிப்பிட்டு தானே வாங்கி கொண்டு அவற்றிற்கு ஈடாக தன்னிடமிருந்த ஒரு நிலத்தை கோவிலுக்காக கொடுத்தான். அந்த நிலமும் உண்மையில் அவனுடையதல்ல. யாரோ ஒரு ஏழை அவனிடம் ரூபாய் 200க்கு அடகு வைத்திருந்தது. இந்த செயல் மூலம் அந்த பணக்காரன் தன் மனைவியையும் நிலம் அடகு வைத்த ஏழை பெண்மணி மற்றும் கடவுளையும் ஏமாற்றினான். அந்த நிலத்தை கோவில் அர்ச்சகர் மானியமாக பெற்றார். சில நாட்களில் புயல் வீசி பெரும் மழை பெய்ய அந்த கஞ்சன் வீட்டில் இடி விழுந்தது. கணவன் மனைவி இருவரும் இறந்தனர். துபாக்கி என்ற பெயர் கொண்ட அந்த ஏழை பெண்மணியும் இறந்தாள். மறுபிறவியில் அந்த பணக்கார கஞ்சன் மதுராவில் ஓர் அந்தணர் குலத்தில் பிறந்து வீரபத்ரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் மனைவி ஒரு கோவில் அர்ச்சகர் மகளாய் பிறந்து கௌரி என பெயரிடப்பட்டாள். நிலக்கிழத்தி துபாக்கி அந்த கோவில் குறவர் மகனாக பிறந்து சென்ன பசப்பா என்று பெயரிடப்பட்டாள். அந்த அர்ச்சகரும் அவரது மகள் கௌரியும் அடிக்கடி என்னிடம் வருவதுண்டு. அந்த பெண் என்னிடம் பக்தி கொண்டவள். அவளுக்கு திருமண வயது வந்தது. மாப்பிள்ளை தேட முயன்றார். அர்ச்சகர், கவலைப்பட வேண்டாம், மாப்பிள்ளை வீடு தேடி வந்து உன் பெண்ணை மணந்து கொள்வாள் என்றேன். வீரபத்ரப்பா என்னும் அந்த ஏழை அந்தன சிறுவன் பிச்சை எடுத்துக்கொண்டே அர்ச்சகர் வீட்டுக்கு வந்தான். என்னுடைய அனுமதியுடன் கௌரி வீரபத்ரப்பா திருமணம் நடந்தேறியது. இப்பிறவிலும் வீரபத்ரப்பா என்னிடம் வந்து தனக்கு திருமணமாகிவிட்டதால் செல்வம் பெற உதவுமாறு வேண்டினான். அதிர்ஷ்டம் அவன் பக்கம். கோவிலுக்கு விடப்பட்ட நிலம் விலைவாசி உயர்வின் காரணமாக 1,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது.
பாதி பணம் கொடுத்து மீதி பணத்தை ரூபாய் 2000 வீதம் கொடுப்பதாக ஏற்பாடாயிற்று. எனினும் பண விஷயத்தில் தகராறு ஆரம்பமாயிற்று. கோவில் அர்ச்சகருக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அவரது மகள் கௌரிக்கே சொந்தம். அதன் கிரயப் பணம் அவளுக்கே சேர வேண்டும். அவள் கணவனாகிய வீரபத்ரப்பாவுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் வீரபத்திரப்பா என் மீது கோபம் கொண்டு கௌரியின் சொத்தை அபகரிக்க நான் திட்டமிடுவதாக குறை கூறினான். கடவுளின் வார்த்தையை, அதாவது கௌரியின் முற்பிறவியில் கனவில் சிவபெருமான் தோன்றி சொன்ன சொற்களை நினைத்து நான் அமைதியாக இருந்துவிட்டேன். வீரபத்ரன் வீட்டிற்கு சென்று மனைவியாகிய கௌரியை திருட்டினான். அவள் என்னிடம் வந்து கணவனுக்காக தான் மன்னிப்பு கேட்டதுடன் அவள் என் மகளாதலால் என்னை உதாசீனம் பண்ணாமல் இருக்குமாறு வேண்டினாள். என்ன நேர்ந்தாலும் அவளை காப்பதாக நான் உறுதியளித்தேன். அன்றிரவு கௌரியின் கனவில் மகாதேவர் தோன்றி, பணம் முழுவதும் உனக்கே சொந்தம், யாருக்கும் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், கோவிலுக்காக வேண்டும் பணத்தை செலவழி, இதில் சென்ன பசப்பாவின் சொற்படி நடக்கவும், மீதியை வேறு எதற்காக செலவழிப்பதானாலும் மசூதியில் உள்ள பாபாவின் சொற்படி நடக்கவும் என்று கூறினார். கௌரி தான் கண்ட கனவின் விவரத்தை என்னிடம் கூறினாள். அந்த பணத்தின் முதலை அவளை எடுத்துக்கொள்ளும்படியும் வட்டியில் பாதியை சென்ன பசப்பாவுக்கு கொடுக்கும்படியும் இதில் வீரபத்ரபாவுக்கு உரிமை இல்லை என்றும் பாபா கூறினார். அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே வீரபத்ரபாவும் சென்ன பசப்பாவும் கோபமாக சண்டை போட்டு கொண்டே என்னிடம் வந்தனர். இருவரையும் சமாதானப்படுத்த நான் முயன்றேன். வீரபத்ரப்பா கோபத்துடன் சென்ன பசப்பாவை கொன்று துண்டு துண்டாக கூறினான். பயந்த சுபாவமுள்ள சென்ன பசப்பா என் கால்களை பிடித்து கொண்டு சரணடைந்தான். எதிரியின் கோபத்திலிருந்து அவனை காப்பதாக நான் உறுதியளித்தேன். சிறிது காலம் கழிய இவ்விருவனும் மரணமடைந்தனர். வீரபத்ரப்பா பாம்பாகவும் சென்ன பசப்பா தவளையாகவும் பிறந்தனர். எனவேதான் நான் சென்ன பசப்பாவுக்கு கொடுத்த வாக்கின்படி தவளை வடிவில் கத்திய அவனை காப்பாற்றினேன். ஆபத்தில் ஆதி மூலமே என்று அரற்றிய யானையை முதலை வாயிலிருந்து திருமால் காத்தது போல் இங்கு பகவானின் அவதாரமாகிய பாபா தவளையை காப்பாற்றினார். அங்கே யானைக்கு முற்பிறவி இருந்தது போல இங்கே தவளை பாம்பு இரண்டின் முற்பிறவிகள் பற்றி அறிந்தோம். ஓம் சாய்ராம்.